விட்டு கொடுக்காதவர்களை கர்த்தர் விட்டு விலக மாட்டார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவரை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காம வாழ கற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசித்து நாம் அவரை நேசிக்காத போது நம் மீது அன்பு கொண்டு நம்மை அழைத்து இந்த வனாந்திர பாதையிலே நடத்துகிறார். 1000 காரியங்களிலே நமக்கும் ஆண்டவருக்கும் நாம் பேசிக்கொள்ளலாம். ஆண்டவரிடத்தில் நாம் பேசுவது வேறு, மற்றவர்களிடத்தில் ஆண்டவரை பற்றி நாம் பேசுவது வேறாக இருக்க வேண்டும். ஏன்னா அநேகர் செய்கிற காரியம், கர்த்தர் என்னை தண்டித்து விட்டார், கர்த்தர் என்னை இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் என்ன அப்படி பண்ணிட்டாருன்னு சிச்சையை பெருசா பேசுறாங்க. அப்படி பேசும்போது தேவனுடைய மனது துக்கப்படும். மற்றவரிடத்தில் பேசும்போது என் தேவன் செய்வார், என் தேவன் எனக்காய் நிற்கிறார், என் தேவனோடு பயணம், இப்படி பேசணும். நீங்க அப்படி பேசும்போது பரலோகமும் ஆண்டவரும் உங்க மேல ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க.